அவனிடத்துல உதவி தேடுறீங்க, பொறுப்பு சாட்டுறீங்க, அவன் தான் நேர்வழி காட்டக்கூடியவன் என்று முன்வைக்கிறீங்க. அவனிடத்துல நப்சில இருந்து, உங்களுடைய செயல்கள் இருந்து, தீங்குல இருந்து பாதுகாப்பு தேடுறீங்க. தேடுற நீங்க அல்லாஹ்விடத்துல எதை முன்வைக்கிறீர்கள் என்று சொன்னால், மக்களிடத்தில் எந்த போதனையை வைத்து அல்லாஹ்வுடைய பாதை நோக்கி அழைக்கிறீர்கள் என்று சொன்னால், வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணக்கத்திற்கு தகுதி வாய்ந்த இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 13 ஆண்டு கால பிரச்சாரத்தில் முக்கியமான பிரச்சாரம் இதுதான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க. அதுதான் நீங்க சொல்றீங்க. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். இதை நீங்க முன்வைக்கிறீங்க. உங்களுடைய பிரச்சாரத்தில் நீங்கள் முதன்மையாக முன்னிறுத்துவது எது? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. இதுதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். மற்ற உலக விஷயத்தை பேசுறதுக்கு எல்லாரும் இருப்பார்கள், தயாராக இருப்பார்கள். அரசியலை பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேச்சாளர் இருப்பான், தவறான வழிகளை காட்டுவதற்கு ஏராளமான பேர் இருப்பான். அல்லாஹ் நம்மளை ஹக்கை நோக்கி நிப்பாட்ட வைத்திருக்கிறான், சத்தியத்தை நோக்கி நிப்பாட்ட வைத்திருக்கிறான். அந்த கொள்கையில நீங்க உறுதியா இருக்கணும். இந்த கொள்கையில, சத்தியத்தை முன்னிறுத்துற கொள்கையில, எந்த நிலையிலும் நான் இந்த சத்திய கொள்கையை சொல்வதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடு கொண்டு இருக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போன்று வஸ்தக்பிமா துமர், கண்ணாடி கோலையை போட்டு உடைப்பதை போன்று சத்தியத்தை உடைத்தெறியுங்கள். உங்களுக்கே பாதகம் வந்தாலும் சரி, உங்களுக்கே எதிராக இருந்தாலும் சரி, கண்ணாடி கோலை உடைக்கும் போது நமக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு கண்ணாடி கோலை தூக்கி போட்டு உடைக்கிறேன், அதனுடைய சில பகுதிகள் தீசா ஏதாவது தெரித்தது என்றால் என்னுடைய கைகளை பதம் பார்க்கலாம், கால்களை பார்க்கலாம், என் கண்ணை கூட கிழிச்சிடலாம். உடைத்து எரி, சத்தியமா எடுத்து சொல், தயக்கம் தேவையில்லை, பின்வாங்க தேவையில்லை. என் கொள்கை தாண்டா, எது ஹக்கோ எது சத்தியமோ அதை யாருக்கும் பயப்படாமல், துளி கூட தயங்காமல், எந்த இடத்திலும் அதை சொல்வதற்கு நான் தயாரானவன். அதுல வளையிறது, நெளிகிறது, குனிறது, அதுல கொஞ்சம் அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் இல்லை. சத்தியம் என்று தெரிந்தால் என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு பிரிவதற்கு யாராவது முயற்சித்தாலும் நான் சொல்லுவேன் என்று நிற்க வேண்டும். முடிஞ்சா எந்த நிலையிலும் இந்த இஸ்லாத்தை சொல்வதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று உறுதிப்பாட்டோடு இருக்கணும். அதான் முக்கியம். எது முக்கியம்? ஹக்கை சொல்வதற்காக வேண்டி நான் நிற்கிறேன், இந்த களத்தில் நிற்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒரு இடத்துல சொல்லுவான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், மனித குலத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற சிறந்த சமுதாயம் நீங்கள். எந்த அடிப்படையில்? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் மற்ற மக்களுக்கு நன்மையை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் சிறந்த சமுதாயம். துக்மினூன பில்லாஹ், மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வை நம்பியவங்க அவங்க. இன்னொரு வசனத்துல வல்தக்கும் மின்கும் உம்மா, உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், யதுஊன இலல் கைர், நல்லதின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிக்களாக ஒரு கூட்டம் இருக்கட்டும். தேவைதான், அவசியம் இருக்கிறது. ஒட்டுமொத்த மனிதர்களும் சொல்லணும், அதுலயும் சில கூட்டங்கள் குறிப்பிட்டு இந்த பலிக்காக அர்ப்பணிங்க. எதுல? யாமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதுல ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கணும். அந்த ஒரு பணி ரொம்ப பிரதான பணிங்க. அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான்னு நினைங்க. உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன்ங்கறான் குர்ஆன்ல. அல்லாஹ் இதெல்லாம் 3வது அத்தியாயத்துல 102ல இருக்கிறது, 3வது அத்தியாயத்துல 110ல பார்க்கலாம். இந்த வசனங்கள்லாம் இருக்கிறது. அப்ப எதுக்காக வேண்டியதெல்லாம் சொல்லுகிறோம் என்றால், இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் நம்ம சுமந்திருக்கிறான். அதை எடுத்து வைங்க. அதுல முக்கியமானது என்ன? கொள்கை தான். கொள்கை தான் முக்கியம். எது இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையோ அதை மக்களுக்கு மத்தியில் தெளிவாக எடுத்து வைங்கள். அதுல குறிப்பானது என்னது? அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். எந்த காரணத்தை கொண்டு இந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாமல் மாறு செய்து விடக்கூடாது. இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட நிலைக்கு போயிடக்கூடாது? கட்டுப்பட வேண்டிய விஷயத்துல இத்தாஅத்துல யாருக்கு நிக்கணும்? அல்லாஹ்வுக்கு நிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுதல் இருக்க வேண்டும். நமக்கு குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் என்ன பண்ணுகிறான்? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள். மய்யுத்தில்லாஹ் வ ரசூலுங்கறானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இந்த ரெண்டு அடிப்படையை மக்கள்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் நம்ம தவறாம சொல்லிக்கொண்டே இருக்கணும். எது? அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூலுங்கறத.
ஏனென்றால் அந்த சமுதாயம் தவறான பாதைக்கு போயிடக்கூடாது, வழிகிட்டு போயிடக்கூடாது. எந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாமல் தரம் போட்டு போய்விடுகிறதோ அவர்களுடைய நிலை என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறானே, யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், நரகத்தில் சில முகங்கள் கடந்து புரட்டப்படும். சில முகத்தை அல்லாஹ் நரகத்தில் போட்டு புரட்டுவாங்க மறுமை நாள்ல. அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா, எங்கள் கை சேதமே, அத்தஆன அல்லாஹ் வ அத்தஆன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு இருக்க கூடாதா? இன்னா அத்தஆனா சாதத்தனா வ குபரானா, நாங்கள் எங்களுடைய பெரியார்கள் மகான்கள் முன்னோர்கள் என்று அவர்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு விட்டோமே. ஃபஅவலூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று புலம்புவார்கள். 33வது அத்தியாயத்தில் சூரத்துல் அஹ்ஸாப்ல 66ல இருந்து 68 வரைக்கும் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இந்த சமுதாயம் போயிடக்கூடாது. நம்முடைய பணி என்ன? மறுமை நாள்ல நரகத்துல போட்டு ஒரு முகத்தை புரட்டி அல்லாஹ் வேதனைக்கு உள்ளாக்குறானே, அந்த கூட்டத்தில் இந்த சமுதாயம் இந்த மக்கள் சென்று விடக் கூடாது என்பதில் தெளிவாருங்க. கூப்பிடுங்க, இந்த கொள்கையை நோக்கி கூப்பிடுங்க. உங்களை பற்றி தவறாக நினைப்பார்கள். இத்தனை ஆண்டு காலமாக அவர்கள் கொள்கை என்று நினைத்துக் கொண்டிருந்தது வேறு, இப்போது நாம் சொல்கிற கொள்கை வேறு. ஏன்? அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தது முன்னோர்கள், பெரியார்கள், இமாம்கள், மூதாதையர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் என்ற பெயரில் எதெல்லாம் இந்த இஸ்லாம் தடுத்ததோ அதெல்லாம் கொள்கை நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. எதெல்லாம் இந்த இஸ்லாம் செய்யக்கூடாது, இவைகள் எல்லாம் உங்களை நரகத்தில் சேர்த்து விடும் என்று சொல்லப்பட்டு உள்ளதோ அதெல்லாம் மார்க்க நினைக்கிறாங்க. அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்க எடுத்து நிக்கணும். சாதாரண ஒரு பணி இல்லை, உங்கள் மீது சுமந்தப்பட்டிருக்கிற பணி நபிமார்கள் செய்த பணி. எப்படி அந்த சஹாபாக்கள் இந்த சத்தியத்தை சொல்வதற்கு தியாகங்களை முன்னிறுத்தி களத்தில் நின்றார்களோ அப்படிப்பட்ட பணி. எந்த நிலையிலும் தங்களுடைய உயிரையே இழந்தாலும் இந்த கொள்கையிலிருந்து தடம் போட மாட்டோம் என்று நின்றார்களோ அப்படிப்பட்ட பணி. எந்த இடத்திலும் சருகல் இருக்கக்கூடாது. துணிந்து சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் மறுமையில குற்றவாளியாக போய்விடாதீர்கள் என்று அவர்களிடத்தில் மன்றாடுங்கள். மன்றாடுனா என்னது? காலில் போய் விழுவதில்லை, அவர்களுக்காக வேதனைப்படுங்கள். அல்லாஹ் நேர்வழி காட்டுவ போதுமானவன். சூரத்துல் கஹ்ஃப்ல 6வது வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி, இல்லம் யுக்மினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால், நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், முகமதே உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே. அந்த மக்கள் ஈமான் கொள்வதற்காக, நம்பிக்கை கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வேதனைகளை சந்தித்திருக்கிறார்கள். அவ்வளவு. அல்லாஹ் குர்ஆன்ல சும்மா சொல்லுவானா? திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் அப்ப எப்படி ரசூலா இருந்திருப்பாங்க? ஆனால் இன்றைக்கு பார்க்க இயலவில்லை. பெரும்பான்மையான அழைப்பாளர்களாக, இஸ்லாமிய அழைப்பாளர்களாக நிற்கக்கூடியவர்கள் இடத்துல இந்த பண்பெல்லாம் பார்க்க முடியல. எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களை வெல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவ வீழ்த்தணும், நீயா நானாலும் பார்க்கணும். நேரடியா உட்கார்ந்து மோதி பார்த்துருவோமா? ஆனால் அவனுக்கு இந்த சத்தியம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்தார்களே. ஒரு பிரேதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்களை கடந்து செல்லும் பொழுது எழுந்து நின்று அழுதார்களே. ஒரு யூத பிரேதம் அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து செல்கிறது, எழுந்து நிற்கிறார்கள். ஏன் எழுந்து நிற்கிறது? எதுக்கு? அது மார்க்கத்தில் நமக்கும் வலியுறுத்தி இருந்தார்கள். ஒரு பிரேதம் கடந்து போனா எந்திரிச்சு நில்லுங்க. அவர் முஸ்லீமா காபிராங்கிறது முக்கியம் இல்லை. ஆனா ரசூல் அழுகிறாங்க. எந்திரிச்சு நிக்கிறதோட நிப்பாட்டல, அழுகிறார்கள். கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது. கூட இருந்த தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை ஏன் அழுகுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம் நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்டர் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79.
கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங், அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங், எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங், மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை, பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. இன்ஷா அல்லாஹ் இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக டிசம்பர் 6 பாபர் மஸ்ஜிதை முஸ்லிம்களிடமே ஒப்படைக்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னையில் கலெக்டர் அலுவலக அருகில் காலை 10 மணிக்கும், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மாலை 3 மணிக்கும், காஞ்சி மாவட்டம் பல்லாவரத்தில் காலை 10 மணிக்கும், வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் காலை 11 மணிக்கும், திருப்பூர் மாவட்டம் தபால் அலுவலகம் அருகில் காலை 10 மணிக்கும், சேலம் மாவட்டம் சேலத்தில் காலை 10 மணிக்கும், கோவை மாவட்டம் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக மாலை 4 மணிக்கும், கோவை புறநகர் மாவட்டம் ஆனைமலையில் 4 மணிக்கும், தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காலை 11 மணிக்கும், மதுரை மாவட்டம் மதுரை தெற்கு வாசலில் மாலை 3 மணிக்கும், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாலை 3 மணிக்கும், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மாலை 4 மணிக்கும், தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் நகரில் காலை 11 மணிக்கும், ராமநாதபுரத்தில் காலை 11 மணிக்கும், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் காலை 10 மணிக்கும், தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் காலை 10 மணிக்கும், கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் காலை 10 மணிக்கும், திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டியில் காலை 10 மணிக்கும், நாகை மாவட்டத்தில் காலை 10 மணிக்கும், பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலில் காலை 10 மணிக்கும் அனைவரும் அலைகடல் என திரண்டு வருக அன்புடன் அழைக்கிறது இந்திய தௌஹீத் ஜமாத். அது ஒரு யூத பிரேதம், அதற்காக அழுக என்ன இருக்கிறது? அது ஒரு ஆன்மா தானப்பா. நான் வாழ்கிற காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தர் மரணித்து எடுத்து செல்லப்படுகிறாரு அடக்கத்துக்கு. அட எத்தனை எத்தனை சகோதரர்கள், நம்முடைய கூட பழகிய நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் இந்த இஸ்லாத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாம மரணிச்சிருப்பாங்க. எடுத்து சொல்லி இருக்கிறோமா? அன்ஃபுசிக்கும் அஹ்லிக்கும் நாரான அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, உங்களுக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு காப்பாத்துங்கள்னு. எத்தனை பேர் அந்த பணியில சரியா செய்திருக்கிறோம்? இந்த சமுதாயம் சரியா செய்கிறதா? சரியான பாதையில நரகத்திலிருந்து தப்பிப்பதற்காக அடுத்தவர்களுக்கு இந்த மார்க்கத்தை முன்னிறுத்தி இருக்கிறதா? ஆனால் அந்த கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை பாருங்கள், அவர்கள் தான் முன்மாதிரி. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்கள் யாரிடத்தில் முன்மாதிரி? அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல முன்மாதிரி. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்துல் அஹ்ஸாப்ல தான் இது இருக்குது, 21வது வசனம், 33வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், முன்மாதிரி ரசூலாட்ட பாருங்க. இதானுங்க முன்மாதிரி. தாவா களத்தில் நிற்கும் போது அடுத்தவர்களை இந்த மார்க்கத்தை நோக்கி கூப்பிடணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லா வகையிலும் முயற்சியுங்கள், சொல்லிக் கொண்டிருங்கள். சொல்றது மட்டும்தான் அவங்க வேலை, நேர்வழி காட்டுவது அல்லாஹ்வுடைய வேலை. அவர்களை இந்த சத்தியத்தின் மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வர அல்லாஹ்வுடைய வேலை. உங்களுடைய பணி சொல்லுவது, எடுத்து வைப்பது, தெளிவான முறையில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அவர்களுடைய உள்ளத்தை மாற்றுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். 2 விரல்களுக்கு மத்தியில கல்ப வச்சிருக்கிறாங்க. யா முகல்லிபல் குலூப், கல்பு எப்படி இருக்குது தெரியுமா? அல்லாஹ்விடத்துல 2 விரலுக்கு மத்தியில. அதனால நம்ம கூட துவா செய்யணும், சப்பித் கல்பி அலா தீனிக்குன்னு, இந்த மார்க்கத்தில் என்னுடைய உள்ளத்தை நிலைபெற செய்டா அல்லாஹ்னு கேட்கணும். யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவதற்கு ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ்.